கர்த்தர் ஒருத்தனை உயர்த்துறாருன்னா சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட முடியலையா பொறாமப்படாதாதுங்க. நிறைய பேர்கிட்ட ஒரு சுபாவம், சக விசுவாசியை உயர்த்தினா இன்னொரு விசுவாசிக்கு பொறாமை, தங்கச்சியை உயர்த்தினா அக்காவுக்கு பொறாமை, அண்ணனை உயர்த்தினா தம்பிக்கு பொறாமை. உடனே சொல்றாங்க இப்பதான் சர்ச்சுக்கு வந்தாங்க, அதுக்குள்ள மேலே வந்துட்டாங்க, எப்படித்தான் சம்பாதிக்கிறாங்களோ தெரியல. ஏன் கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? அது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிற அந்த வீட்டுக்காரை போட்டு சுரண்டுவாங்க பாருங்க. அந்த ஆள் ஒழுங்காக போய் வேலைக்கு போயிட்டு கடன் கட்டு இல்லாமல் இருக்கிறதோட வாழ்க்கையை நடத்துவார். அந்த ஆள்கிட்ட போய் பாருங்க, அவங்க வந்து வண்டியெல்லாம் வாங்கிட்டாங்க, நீங்களும் இருக்கிறீங்களே, எதையாவது கட்டி வண்டி வாங்குங்க, பிள்ளை பாவமாக பார்க்குது, எல்லார் வண்டியும் பிள்ளை தொட்டு தொட்டு பார்க்குது. அதுக்கு அந்த ஆளை கடங்காரனாக்கி மாதம் 10,000 கட்ட வச்சு அவன் கடைசியில் வண்டியும் பார்க்குறான், இந்த அம்மாவையும் பார்க்குறான், எதை விற்றா நல்லா இருக்கும்? நிஜமா தான் இருக்கு. அவன் பாட்டு நல்லபடியாக 2 வீலரில் போயிட்டு தான் வந்தார். அந்த ஆள்கிட்ட சும்மா இல்லாமல், எங்க தங்கச்சி அருமையாக ஒரு நகை வாங்கியிருக்கா, 6 சிவப்பு கல்லில், நீங்கள் ஒன்று வாங்கி கொடுங்க. ஏன்? அந்த அம்மா கழுத்துக்கு நல்லா இருக்குது, வாங்கியிருக்கேன். சில அம்மாக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, கடைக்கு போகும்போது இந்த புடவை கடையில் பொம்மை ஒன்று புடவை கட்டியிருக்கும்ல, அதை பார்த்துட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி புடவை கிடைக்குமா? அந்த புடவை பொம்மைக்கு தான் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. பொம்மை கலர் வேற, நம்ம கலர் வேற இல்லை, அது பொம்மைக்கு நல்லா இருக்கு, வாங்கிட்டு வந்துடுறது. கட்டிட்டு வந்தா இது பொம்மையை விட கேவலமா இருக்கும். அப்புறமா சொல்றது, ஏன் இந்த புடவை நல்லாவே இல்லை, அந்த லைட்ல வேற மாதிரி இருந்துச்சாமா, இந்த லைட்ல வேற மாதிரி இருக்காமா, அப்படி ஒன்று சொல்லுவாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, நம்ம கூட இருக்கிறவர்களை அல்லது சக சகோதரிகளை அல்லது சக சகோதரனை என்ன ஒன்று யாரை உயர்த்தினாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? இந்த பொறாமை. உயர்த்துறாரா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லது சொல்லுங்க. யாரை உயர்த்தி இருக்கிறாரு? கூட இருக்கிற சகோதரனை உயர்த்தி இருக்கிறார்.